மிகவும் நெருடுதல் என்று சொல்ல போனால் பட்டுக்கோட்டையார் பாடல்களா, கண்ணதாசன் பாடல்களா? பட்டுக்கோட்டையார் மிக உலகிய நாளே வாழ்ந்தவர். 29 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு ஈடு இணையற்ற அந்த இடத்தை நிரப்பவே முடியாது. இது எத்தனை நூற்றாண்டு கவிகள் வந்தாலும். எல்லா பாட்டும் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கிறேன். ஆனா அவங்க மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கம்பேர் பண்றது எனக்கு உடன்பாட தெரியல. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அதுல கூட பாருங்க, கல்லூரி மாணவர்கள் எடுத்து செல்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் துவக்கப்பள்ளி எது துவக்கம்? கண்ணதாசன் தான் அதற்கு விடை சொன்னார். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்குள் நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா? என் நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? படிக்கணும்னு ஆசை இருக்கவனுக்கு பணம் இல்லை, பணம் இருக்கவனுக்கு படிப்பு மேல ஆசை இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. இப்போது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பட்டிமன்றம். மாணவர்களை நல்ல கல்வி பெற வேண்டும் என்பதோடு மனதை வருடுவது பட்டுக்கோட்டையார் பாடல்களா, கண்ணதாசன் பாடல்களா என்ற தலைப்பில் இன்று பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. நடுவர்களை பத்தி நான் சொல்லிடுறேன். நடுவர் ஐயா அவர்கள் மற்றவங்களை பத்தி பேசுவாங்க. அந்த ஒளியை தலைமுறைகள் பலருக்கும் வழங்கி மாணவர்களின் வாழ்க்கையில் கல்வி என்பது மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்லும் ஒளி விளக்கு. அழியாத தடம் பதித்தவர். தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஒழுக்கம், பண்பு, சமூக பொறுப்பு ஆகியவற்றையும் வளர்க்க உழைத்தவர். தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாடு போன்றவைகளை மாணவர்களிடம் விதைத்து வளர்த்தவர். புலவர் என்று சிறப்பு பெற்றவர். இத்தகைய சிறப்பு மதிப்புமிக்க ஐயா அவர்களை பட்டிமன்றத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி நல்லதொரு புலவர் லட்சுமணன் ஐயா அவர்கள் தலைப்பை எங்களுக்கு கொடுத்து தீர்ப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே, போன்பே மூலமாகவும் சந்தா செலுத்தலாம். ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்க ஒற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே வளர்ந்து சங்கத்து இருப்பிலே இருந்து மைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை மறுப்பிலே நின்று மருங்கிலே வளர்கின்றாள். இன்றைய இந்த உலக மகளிர் தின விழா சீரும் சிறப்போடும் தென்றல் தாளாட்ட, தென்றல் நகரில் பாராட்ட இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களிலும் எனக்கு மிக மிக மகிழ்ச்சியை தருவது பெண்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதனால்தான். மகளிர் தினம் என்று அவர்கள் காட்டிவிட்டார்கள். சைலா சொன்னார்கள், தஞ்சையிலிருந்து என்னுடைய உயிர் தோழி வந்திருக்கிறார்கள். தஞ்சைக்கும் திருச்சிக்கும் சாதாரண சம்பந்தமா? எம்மா, அதுவும் டெல்டா தான், இதுவும் டெல்டா தான். அதனால் அவர்கள் கல்தா கொடுக்காமல் வந்து விட்டார்கள். நீங்கள் நோன்பில் இருக்கின்றீர்கள், அதனால ஒண்ணு இல்லை. அல்லாஹ் அதுக்கெல்லாம் மன்னிப்பு தருவாங்க. அல்லாதான் குடிக்க சொன்னாரு, கொடுக்க சொல்றாரு. அதாவது இந்த நிகழ்வில் இன்னொன்றையும் சொல்ல வந்தேன், அவரே சொல்லிவிட்டார் அல்லாதான் என்று. ஒவ்வொரு அரிசியிலும் கூட ஏழையின் பெயர் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்வார். அதே மாதிரி தென்றல் நகர் நூலகத்து ஒவ்வொரு நூலிலும் சகிலா பேகத்தினுடைய அந்த உணர்வு, அந்த உழைப்பு, அந்த ஒரு கடமை எல்லாமே, அந்த கண்ணியம், கதிஜா அம்மையார் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே இருக்கும். அதை புரட்டி பார்க்கின்றவர்களுக்கு அந்த ஒரு நல்ல நிலைவு வரும். அதற்காக சகிலாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதுக்கு இந்த பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பதற்காக நான் அதை விட்டுவிட்டு நேரத்தின் அருமை கருதி பட்டிமன்றத்திற்கே செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மிக அற்புதமான தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்ததும் சகிலா தான். இந்த தலைப்பினுடைய நிலைப்பாடு சகிலாவைத்தான் சாரும். என்னிடம் கேட்டார்கள், நீயே ஒரு தலைப்பை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களே தான் இந்த தலைப்பை சொன்னாங்க. அதாவது என்ன தலைப்புன்னு சொல்றது,
மக்களின் மனதை மிகவும் நெருடுவது. ரெண்டு பேருடைய பாடல்களும் நெருடுதல். ஆனால் அதுல எது மிகவும் நெருடுதல் என்று சொல்ல போனால் பட்டுக்கோட்டையார் பாடல்களா கண்ணதாசன் பாடல்களா என்பது. பட்டுக்கோட்டையார் நம்மில் பாதி பேருக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கோட்டை, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. கண்ணதாசன் நம் கைகளில் தவழுகின்ற கைக்குழந்தை. அவருடைய பாடலை சொல்லாமல் எந்த விவசாயியும் இருக்க மாட்டான், எந்த உழைப்பாளியும் இருக்க மாட்டான், எந்த பணக்காரனும் இருக்க மாட்டான், எந்த முதலாளியும் இருக்க மாட்டான். சின்னஞ்சிறு மாணவனிலிருந்து பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் அவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே அவருடைய பாடலை முணுமுணுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இங்கே தொடக்கத்திலேயே பாடினார்கள், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளில் அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. இந்த மாதங்களில் அவள் மார்கழி என்று எடுத்த அந்த வார்த்தை எதிலிருந்து எடுத்தது என்றால் பகவத்கீதையிலிருந்து அவர் எடுத்திருக்கின்றார். மாஷானா மார்கசீர் சோகம் என்று பகவத்கீதையில வரும். அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்லுகின்ற பொழுது மாஷானா மார்கசீர் சோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன். அதை தெரிந்தவர் தான் அந்த வார்த்தையை எடுத்து போட முடியும். மாதங்களில் நான் மார்கழி, மலர்களிலே நான் மல்லிகை, அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கண்ணதாசனை பற்றி பேசுவது என்றால் கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது என்று அவரே சொல்லுவார். கங்கை வெள்ளத்தை ஒரு சங்குக்குள்ளே அடக்கி விட முடியாது. ரெண்டு பேரினுடைய பாடல் திறமையும் அதே மாதிரிதான். நான் இவர்கள் பேசுவதற்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர நானே அனைவரையும் தொட்டுவிடக்கூடாது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். துவங்குதல் என்பது தவறு, தொடங்குதல் என்பதுதான் சரி. இன்னும் நம் தமிழ்நாட்டில் துவக்கப்பள்ளி என்றுதான் எழுதியிருக்கின்றார்கள். அது தொடக்கப்பள்ளி தான், இல்லை என்றால் ஆரம்ப பள்ளி என்று கூட எழுதலாம். ஆனால் துவக்கப்பள்ளி எது துவக்கம்? கண்ணதாசன் தான் அதற்கு விடை சொன்னான். முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம் என்று சொன்னார். கண்ணதாசன் தான் அதுக்கு ஒரு பதில் சொன்னான். இப்படி சிம்பிளா எளிமையா பதில் சொல்லிட்டு போறவரு கண்ணதாசன். அதனுடைய நான் கடைசி என்னுடைய உரையில சொல்லுவேன். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். நாடோடி மன்னன் என்கின்ற ஒரு திரைப்படம், புரட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே எடுத்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியது கண்ணதாசன், பாடல்கள் எழுதியது பட்டுக்கோட்டை. எப்படி பாருங்கள், கான்ட்ரவர்சி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வசனத்தை எழுதியது கண்ணதாசன் கவியரசு, பாட்டரசு பாடல்களை எழுதினார். கண்ணதாசன் வசனம் எழுதுவதற்கு எம்ஜிஆர் கண்ணதாசனை கடவுளேன்னு தான் கூப்பிடுவார். கடவுளேன்னு தான் கூப்பிடுவார். கடவுளே 8 மணிக்கெல்லாம் வந்துங்க கடவுளே. இந்த படம் ஓடினால்தான், இந்த படம் ஓடினால்தான் நான் மன்னனாவேன். இந்த படம் ஓடவில்லை என்றால் நான் நாடோடி ஆகி விடுவேன். எனவே வந்து விடுங்கள் கடவுளே, நீங்கள் தான் வசனம் எழுதணும். கரெக்டா வந்துடுறேன், கண்டயத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னவரு 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 மணிக்கு வர்றாரு. 12 மணிக்கு வரவுமே அவர்கிட்ட பாட்டுக்கோட்டை எழுதின ஒரு பாட்டை கொடுத்து இதை படிச்சு பாருங்க கடவுளே இருக்காரு. அந்த 4 வரியத்தான் கொடுத்திருக்காரு. ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியிலே தூங்கியவன் கல்வி இழந்தான். படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் சொன்ன, கடைதலில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று சொன்னதுமே கண்ணதாசன் சொன்னாராம், இதுக்கு என் கண்ணத்துல 4 அறை அரைஞ்சிருக்கலாம். ஏன் சின்னவரே இப்படி போய் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. இல்ல, சும்மா இருக்கிற நேரத்துல அவரை ஒரு பாட்டு எழுத சொன்னேன், அவர் எழுதி காட்டினாரு. இது ஒரு நிகழ்வு. கவிஞர் வாலி உங்களுக்கு அனைவருக்குமே பரிச்சயம் தான். வாலிப கவிஞர் வாலி என்று கலைஞரால் போற்றப்பட்டவர். இந்த வாலி சென்னையில் இருந்த பொழுது அவருக்கு எந்த திரைப்பட சான்ஸ் கிடைக்கல. உடனே அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டு என்ன செஞ்சாரு, வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையில் விழுந்துருவோம் அப்படின்ட்டு வங்கக்கடல்ல விழுந்து செத்து போவோம். அவருக்கு அப்ப பேர் வாலி இல்ல, ரங்கராஜன் தான். திருச்சிக்காரர் தான், ஸ்ரீரங்கத்துக்காரர் தான். அந்த ரங்கராஜன் நாம செத்து போலான்னு சொல்லி போனாரு. போகின்ற பொழுது மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள், அந்த கண்ணதாசனினுடைய பாடல் தான் அவரை காப்பாற்றியது.
கண்ணதாசன் பாடல் தான் அவருடைய உயிர் பிழைக்க செய்தது. மயக்கமா கலக்கமா, இந்த மயக்கம்ங்கிற வார்த்தையை 3 இடத்துல சொல்லி பாட்டு எழுதுவார். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் எழுதுவார். இந்த மயக்கம்ங்கிறது அற்புதமா எழுதுவார். அதே மாதிரி இந்த பாட்டு அங்க ஒரு வானொலியில கேக்குது, தேனொலியா அவர் காதுல போடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அந்த பாட்டு சொல்றார். சொன்ன என்னடா நமக்கு கீழே கோடி பேர் இருக்காருன்னு சொல்றாரு கவிஞர். அப்ப நம்மளுக்கு கீழே கோடி பேர் இருக்கிறப்ப நாம ஏன் சாகணும்னு திருப்பி வந்துதான் அவர் பாடல் எழுதி வாலிப கவிஞராக மாறினார். அந்த பாட்டு அப்படி, இந்த பாட்டு இப்படி. இந்த 2 பாட்டையும் சீர்தூக்கி எது சரியானது, மனதை வருடியது என்பதற்காக அறிஞர் பெருமக்கள் 8 பேர் அட்டதிக்கு கஜங்கள் என்று சொல்வார்கள். இந்த அஷ்டதிக்கு என்று சொல்றதுக்கு வாய் வராமதான் அட்டதிக்கு என்று சொல்கிறேன், அதை வட சொல்லும். அதனால அந்த அட்டதிக்கு கஜங்கள் அவர்கள் இருக்கிறது மாதிரி 4 பேர் பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறிய அந்த பெருமக்களை நான் வருக வருக என்று வாழ்த்தி வணங்கி அவர்களை வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அவர்களுக்கு தலைமை பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு 10 நிமிடம் மணித்துளிகளும், அவர்களை துணை நின்று தோள் கொடுத்து செய்கின்றவர்களுக்கு 5 நிமிடங்களும் ஒதுக்க சொல்லி எனக்கு தலைமை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கும் அந்த உத்தரவுக்கு ஏற்ப நீங்களும் அதற்கு காலத்தின் அருமை கருதி அதை நீங்கள் மனதில் இடித்துக் கொண்டு, இங்க அடிக்கிறதுக்கு பெல் இல்ல, சொல்றதுக்கு சொல் இல்ல, அவங்க வாட்டுக்கு நீங்க நிறுத்துங்க தப்பாய் போகும்ல. அதனால நான் என்ன செய்யறேன்னா, நீங்களா உங்கள் பேச்சை நீங்களாகவே முடித்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்லிதான் நீங்கள் செய்ய வேண்டும். சொல்லி செய்வர் சிறியர், சொல்லாமல் செய்வர் பெரியர். அந்த அளவிற்கு நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்று நம்பி முதலாக பட்டுக்கோட்டையாரை அழைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் பட்டுக்கோட்டையார் பாட்டு மாட்டு வண்டி பயணம் செய்யாத இடத்திற்கெல்லாம் பயணம் செய்தது பாட்டு வண்டி, பட்டுக்கோட்டை வண்டி. அதனால அவருடைய பாட்டை ராஜபாட்டையாக நாம் எடுத்துக்கொண்டு முதலில் பட்டுக்கோட்டையார், ஏனென்றால் காலத்தில் மூத்தவர், கவிதையிலும் மூத்தவர், அந்த மாதிரி இருக்கிறது. இவரை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு செய்தி. இவர் ஒரு படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக ஒருவர் கூப்பிட்டு போயிருக்கிறார். அந்த தயாரிப்பாளர் என்ன செஞ்சிட்டாரு, கொஞ்சம் வெளியே நில்லுட்டாரு. இவருடைய அருமை பெருமை தெரியாம. அப்ப அவ்வளவு புகழ் இல்லை இவருக்கு, கொஞ்சம் நில்ல வெளியே அப்படின்னு போயிட்டாரு. உடனே என்ன செஞ்சாரு, அவர் வெளியே நின்றுகிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பேப்பரையும் பேனாமையும் வாங்கி, தாயால் பிறந்தேன் சொல்றாரு பாருங்க. ஒரு கம்பீரமான ஒரு பாட்டுக்கோட்டைக்கு என்ன ஒரு தமிழ் எப்படி சிறப்பு செய்திருக்கு பாருங்க. தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நீ யாரனா என்னை வெளியே நில் என்று சொல்வதற்கு, போனா இது தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அடே அவனை கூப்பிடுங்கடா. மானம் ஒன்றே பெரிதன உண்டு, வாழ்வது எங்கள் சமுதாயம் என்று போய்விட்டார். அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையாரை பற்றி பேசுவதற்கு பேராசிரியர் சதீஷ்குமார், உதவி பேராசிரியர், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி. நுண்கலை என்பது உங்களுக்கு தெரியும், கலைகளிலே அது ரொம்ப நுண்கலை. அந்த நுண்கலையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் பேச்சு கலையிலிருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பேராசிரியரை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். மிகுந்த கரவொலி எழுப்பி அவரை பேசும்போது அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பேசலாமா? அவருக்கு தேவையில்லை. செந்தமிழே உயிரே நருந்தேனே, சைனனை மூச்சனை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகம் என்பாழும் நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. பேரறிவாளர் திரு என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. எனவே ஊரோடி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளர் திரு என்ற அடிப்படையில் இங்கே பேரறிவாளர்கள் கூடியுள்ள இந்த அவையை நான் பெருமையோடு வணங்கி மகிழ்கின்றேன். குறிப்பாக அரங்கத்தில் ஆண்களுடைய ஆதிக்கம் இல்ல, அன்பு அதிகமாக இருக்கிறது. எனவே உள்ளபடியே
வாசிப்பு இன்னும் பெண்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே இங்கே சகிலா பானு நம்மிடம் இருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு அவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் உலக உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை பெருமையோடு நான் தெரிவிக்கின்றேன். குறிப்பாக இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நடுவர் ஒரு லக்குவன் லட்சுமண கோடு ஒன்று உண்டு. ஒரு கோட்டை தாண்டியதால் ராமாயணம் உருவாகியது. ஆனால் இங்கே நாங்கள் பேச்சாளர்கள் கோட்டை தாண்ட மாட்டோம். ஒரு காப்பியம்லாம் உருவாகாது. எனவே நடுவர் உள்ளிட்ட என்னோடு பேச வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். எப்பொழுதுமே பொருளாதாரம் படித்தவர்களுக்கு கொஞ்சம் சற்றே தொலைவாக இருக்கும், கல்வியாளர்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கு மட்டும்தான் பொருளாதாரமும் கல்வியாளரும் இணைந்தே இருக்கிறார்கள். ஒரு நூலகத்தோடு பொருளாதாரம் இணைவது அரிது. இங்கே நூலகமும் பொருளாதாரமும் இணங்கி இருக்கிற காட்சி ஒரு பல்கலைக்கழகமாக தெரிகிறது. எனவே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நான் வணங்கி, இந்த ஆண்டு சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை பெண்கள் தினத்துக்கு ஒரு அரிதான ஒரு வாசகத்தை கொடுத்திருக்கிறார்கள், பிரகடனத்தை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் என்று கொடுத்திருக்கிறாங்க. எனவே இது இன்னும் போய் சேர வேண்டும் என்றுதான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாளில் குறிப்பாக மக்கள் மனதை வருடுவது பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா என்று வருடுவது என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் பாட்டுக்கோட்டை திருடுவதற்கு எதிராக பாட்டு எழுதியவர், வருடுவதற்காகலாம் பாட்டு எழுதல. வருடி கொண்டே இருக்க வேண்டாம். வருடி கொடுப்பது எதற்குன்னா திருட்டுத்தனம் செய்வதற்கு தான் வருடி கொடுக்க வேண்டும். ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு மாடோ ஏதாவது வேகமானதா வருடி கொடுத்து அதை பால் கறந்து விட்டு போய்விடுவார்கள். அதற்கு எதிராக பாட்டு எழுதியவர் தான் எங்களுடைய பாட்டுக்கோட்டை. இங்கே பெண்கள் இன்னும் விழித்தள வேண்டும், பெண்கள் இன்னும் வெகு தூரத்திற்கு செல்ல வேண்டும், பெண்களுடைய இலக்குகள் இன்னும் முடிவடையவில்லை என்பதற்காக பாட்டு எழுதியவர் எங்கள் பாட்டுக்கோட்டை. எனவே அந்த அடிப்படையில் மேடையில் அமர்ந்திருக்கின்ற வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய அன்பு சகோதரி அள்ளிராணி பாலாஜி அவர்களுக்கு உலக உழைக்கும் மகளிர் தினத்தை பெருமையோடு தெரிவிக்கின்றேன். புதிதாக இன்னொருவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரை பார்த்ததுமே எனக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருது, எனக்குமே ஒரு மனிதர் 7 அவதாரம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பொதுவா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா அள்ளிராணி மேடம் 2.0 அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் அப்படியே இருக்காங்க. அக்கா கொஞ்சம் பளிச்சு வெள்ளையா இருக்காங்க, அவங்க என் கலர்ல கிட்டத்தட்ட அப்படி இருக்காங்க. ஆமா, என் கலர்ல இல்ல, சாரிங்க மேடம், நீங்க கொஞ்சம் கலராவே இருக்கீங்க, அது தப்பா. ஆமா, நிறம் ஒன்று பொருட்டல்ல, தமிழுக்கு நிறம் ஒரு பொருட்டே இல்ல, நாமெல்லாம் தமிழின் நிறம். அதனால் இந்த நிறம் தான் உலக நிறம் என்று உங்களுக்கு பெருமையான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொருளாதாரத்துறை இவருக்கும் நான் வாழ்த்து சொல்லுகிறேன். நல்ல பொறுப்பாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆமா, எனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இதற்கெல்லாம் எந்த சிக்கல் வந்துடக்கூடாது, காவல்துறையும் கூட சேர்த்திருக்கீங்க பாருங்க, அதுதான் நீங்க. அதனால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, பெண்கள் என்றைக்குமே இதயங்களால் நிறைந்தவர் என்பதற்காகவே தொகுப்பாளர் தன்னுடைய உடையிலேயே இதயத்தை எல்லாம் அப்படியே இதயமாகவே போட்டிருக்கிறார். காரணம், உங்களுடைய கணவர் இதயமாக அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, ஆமா, எங்களுடைய அன்பு சகோதரி அள்ளிராணி பாலாஜி அவர்கள் தலைமையேற்ற பிறகு இந்த ஆண்டு புத்தக திருவிழா அந்த குறிப்பிட்ட நேரத்தை கூட எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் ரீச்சபிலிட்டி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு. எனவே அவருக்கு இந்த நேரத்தில் பெருமையோடு வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஏன்னு சொன்னால், உழைக்கும் மகளிர் தினம் என்னுடைய கவிதை தொகுப்பை அண்மையில வெளியிட்டேன். அது 2வது கவிதையே சாதாரண உழைக்கும் மக்களை பற்றி எழுதிய கவிதை தான். யாரு அப்படின்னு தோழர் கேட்கிறாரு. சாதாரணமா விடிய காலம் 3 மணிக்கு எழுந்திருச்சு கிராமத்திலிருந்து பேருந்து பிடிச்சி ஓடி வந்து மார்க்கெட்ல வாழைக்காய், வாழைத்தாறு, அதே போல வாழை இலை, காய், கீரை எல்லாத்தையும் தட்டுல சுமந்து இந்த மாநகரம் முழுக்க உயிர்ப்போடு, இந்த மாநகரத்தை உயிர்ப்போடு தட்டி எழுப்புற கொக்கரக்கோ சேவலே அப்படின்னு பாட்டு இருந்தார் பாருங்க, பாட்டுக்கோட்டை. அப்படி இந்த மக்களை எழுப்பியவர்கள் இந்த உழைக்கும் பெண்கள் தான். எனவே உழைக்கும் பெண்கள் தான் இந்த பூமியை உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள். அதை கொக்கரக்கோ சேவலைங்கிற பாட்டுல வைத்தவர்களுடைய பாட்டுக்கோட்டை. எனவே இங்க நாம மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நமக்காக நாம் உயிர் வாழ்வதற்காக உழைத்துக் கொண்டே இருக்கின்ற அந்த பெண்களால் தான் இந்த பூமி பந்து என்கின்ற சுவாசப்பைக்கு உயிர்ப்பை கொடுத்தது, கருப்பை கொடுத்தது பெண்கள் தான். எனவே அவர்கள் தான் இந்த பூமி பந்தை உயிர்ப்போடு இயக்குகிறார்கள். அதனால்தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னார், நோக்கும் திசையெல்லாம் சொல்லல, எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்று சொன்னார். அங்கே தங்கும் வெளியெங்கும் கோடி பேரண்டம் அவள் ஒரு தாயின் கைப்பந்தன ஓடுமடா என்று சொன்னால் பாவேந்தன் பாரதிதாசனுக்கு உதவியாளராக இருந்ததுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதற்கு பிறகுதான் அவர் கவிஞராக மாறுகிறார். தனது 19 வயதிலேயே
கவிப்புனையும் ஆற்றல் மிக்கவராக இருந்தான். பட்டுக்கோட்டை எங்கேயோ ஒரு சாதாரண செங்கருத்தான் கோட்டை அப்படிங்கிற ஒரு பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல பிறந்தாரு. அங்கிருந்து 19 வயதுல அது இளமையிலேயே பொதுவுடைமை கட்சியில ஈடுபடுத்தி கொண்டார். விவசாய சங்கங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் பட்டுக்கோட்டையினாலே சிவராமன், பட்டுக்கோட்டையினாலே ரணியன், இவருடைய விவசாய போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டு முழுக்க முழுக்க மக்கள் கலைஞனாக, இன்னும் சொல்ல போனா சக்தி நாடக சபால சேர்ந்து ஒரு நாடக கலைஞனாக இருந்துதான் உருவாகி, பிறகுதான் பாரதிதாசன் போய் சேர்ந்து பாரதிதாசன் கொடுத்த அந்த பகுத்தறிவு, பாரதிதாசன் கொடுத்த பெரியாரிய சிந்தனை, பாரதிதாசன் கொடுத்த சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்த இப்பாரில் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரணியிலே என்று சொன்னானே, அந்த உழைக்கின்ற அந்த இடதுசாரி சிந்தனைக்கு வந்து சேர்ந்து பிறகுதான் 29 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு ஈடு இணையற்ற அந்த இடத்தை நிரப்பவே முடியாது. இனி எத்தனை நூற்றாண்டு கவிகள் வந்தாலும் பாட்டாளி வர்க்கத்திற்கென்று திரைத்துறையில் பாட்டு எழுதியவன் எவனும் இல்லை. அவன் நம்முடைய பட்டுக்கோட்டை தான். எனவே அவன் மக்கள் மனதை வருடுவதற்காக வரவில்லை, மக்கள் மனங்களை, மக்களுடைய பொருளாதாரத்தை திருட வந்தவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பதற்காகத்தான் அவன் பாடலை ஒரு ஆயுதமாக எடுத்தான். எங்களுடைய தொல்காப்பியன் சொன்னாலையா, நான் என்னுடைய கவிதை தான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றால் கூட எழுத்தைத்தான் முதலில் அதிகாரமாக வைத்தான் என் பாட்டன். எழுத்துதான் இங்கே பேசும், அந்த எழுத்து உரிமை. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை உரிமை பெண்களுக்கு, நீதி, ஜஸ்டிஸ், அப்புறம் இதெல்லாம் இருக்கட்டும், இது நடைமுறைக்கு வரும்ல ஆக்ஷன் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஆக்ஷனுக்கு வந்து என்னது, அது எல்லா பெண்களுக்கும் வேண்டும், அது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வேண்டும் என்றும் இந்த ஆண்டு குறிப்பிட்டிருக்கிறது. சொன்னார், இதுதான் சொன்னா, உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் சொல்லடா என் தோழா என்று சொல்லவன் பாட்டுக்கோட்டை தான். எனவே அப்படி பாட்டுக்கோட்டை மக்களுடைய உணர்ச்சிகளை எல்லாமே உருவங்களை பற்றி தான் பாட்டு எழுதியிருக்கான். ஊமைக்கு சொல்றதா இருக்காரு, ஆனால் உணர்ச்சி வேண்டும், மானம் வேண்டும். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன நிலம் இந்த நிலம். எனவே அதை கையில் எடுத்தான் பாட்டுக்கோட்டை. அதனாலதான் குக்கரக்கோ சேவலிலே பாத்தீங்கன்னா, குப்பை கிளறிவிடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே 2 முண்டு என்று நீ கண்டது இல்லையோ வாழ்விலேங்கிறான். ஒரு கோழிக்கு பாட்டு எழுதும் பொழுது வீட்டுக்கு 2 இருக்கணையா, அது உனக்கு தெரியாதா கோழின்னு சொல்லி அங்க என்ன சொன்னாரு, குடும்ப நலம், அதுதான் நாட்டின் நலம். மக்கள் தொகை தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, வட மாநிலங்கள் இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு சாதாரண கோழி, குப்பையை கிளறும் கோழியிடம் கூட போய் மக்களுக்கான திட்டத்தை சொல்லி மக்களை தட்டி எழுப்பிய ஒரு மிகப்பெரிய புரட்சி கோட்டை தான் பாட்டுக்கோட்டை என்று சொன்னால் அது மிக இல்லை. அதே போல சாதாரணமா அவருடைய பாட்டு இயற்கையில ஆரம்பிக்கிறாரு, குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கிறாரு, காதலுக்கு ஆரம்பிக்கிறாரு, பாட்டாளிக்கு ஆரம்பிக்கிறாரு, தத்துவத்துக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கிறது. ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கு. அது மட்டும் இல்ல, நகைச்சுவை, கதைப்பாடல், சமூகம், அரசியல், பாட்டாளிகளுடைய குரல், இயற்கை பாட்டுல தான் அதெல்லாம் சொல்றாரு. சிறுவருக்குரிய பாட்டு தான் சொல்றாரு, மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா, நீ வளர்ந்து வரும் இந்த தேசத்திற்கே நீ மனதில் வையடா என்று சொல்லுகிறார். அவர்தான் சொல்றாரு, தூங்காதே தம்பி தூங்காதே நடுவர் ஐயா சொன்னாரு. அது ஒட்டுமொத்த சமூகம் இன்று இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு அந்த பாடல் பொருந்தும். அந்த பாடல் பாடிய இடம் சிறைச்சாலை. அந்த சிறை உடைச்சிட்டு வெளியே வரணும். எல்லாரும் மன்னர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற காலத்துல மன்னரை பற்றி உலகாங்கமா பேசிட்டு இருக்காங்க மேடையில. அந்த மன்னராட்சி ஒருபொழுதும் மக்களுக்கான ஆட்சியாக இருந்ததே இல்லை. அது மக்களாட்சி தான் இந்த மக்களை உயர்த்தி தட்டி எழுப்பும். மக்களாட்சி இருப்பதனால் தான் இங்கே வாசகர் வட்டம் பெரிதாக இருக்கிறது. பெண்கள் வருகிறார்கள், பெண்கள் கையில் முதல்ல கரண்டி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தகத்தை கொடுன்னு சொன்ன மரபு பாட்டுக்கோட்டை மரபு. அதுதான் பட்டுக்கோட்டை மரபு. அப்படி கல்வியிலும் சரி, அவன் எழுதின பாட்டெல்லாம் 1000 பாடல்கள் இருக்கிறது. இதெல்லாம் பாடி கட்டுற நேரம் இல்ல. இருந்தாலும் ஒரு சில பாடல்களை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். தென்றல் நகர் வேற, தென்றல் நகருக்கு ஒரு பாட்டு இருக்கா? இருக்கு சார், அருமையான ஒரு பாட்டு தென்றல் நகருக்கே எழுதியிருக்கிற. ஆமா, தென்றல் நகர் வாசகர் வட்டத்தோடு பொருத்தி நான் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காது. ஆமா, அது உங்களுக்கு எல்லாம் பிடித்த ஒரு காதல் பாடல் மாதிரிதான். அது காதல் பாட்டு தான். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்குள் நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, என் நினைவை புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு பாட்டுல தென்றல்ங்கிறது வருது. பொதுவா தென்றல்னாலே மென்மையாக வீசுவது, மென்மையாக வருடுவது. அப்படிங்கறதுனாலதான் நம்மளுடைய சகிலா மேடம் வந்து வருடுவதும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதே ஒரு எவ்வளவு பொருத்தம் பாருங்க. இந்த நூல வாசகர் வட்டத்துக்கு தலைவர் ஒரு நோன்பு இருக்கிறாரு, அவங்க ஒரு இஸ்லாம், அவங்க இதுக்கு நடுவரா இருக்கிறது ஒரு லட்சுமணன், அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு ராமானுஜர். இதெல்லாம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவரை உருவாக்கி இருக்கிறார்கள் வாசகர் வட்ட தலைவராக. அவர் மரியா. இதுதான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு தான் என்றைக்கும் இந்த யாராலையும் படக்கேறு பாறை காற்றுகளை எல்லாம் துரத்தி அடிக்கிற தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு தான். இந்த சமரச
சமய சுத்தம் தான் சொல்லிங்க பாருங்க. இந்த சமய மனப்பான்மை, இந்த சமய பொதுமைதான் தமிழ்நாடு. அந்த சமய பொதுமையை பாட்டியலை கொண்டு வந்தவன் தான் பட்டுக்கோட்டை என்று சொன்னால் அது மிக இல்லை. அது சொல்றாரு, நெஞ்சில் குடியிருக்கும்ல ஒரு அழகான சொல்றாரு பாருங்க. கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கும் நான் இருக்கும். ஆமா, கவனம் என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. ஆண் சொல்றார், என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. உடனே பெண் பண்றாங்க, என்றும் பேசாத தென்றல் இன்று மட்டும் காதில் வந்து இன்பம் இன்பம் என்று சொன்னது என்ன அப்படிங்கிறாங்க. என்றும் பேசாத தென்றல் இன்றைக்கு மட்டும் ஏன் வந்து வந்து பேசுதுன்னா, இன்னைக்கு உலக மகளிர் தினம். அதனால தென்றல் எல்லோரிடமும் வந்து பேசுகிறது, எல்லோருக்கும் எளிதாக இருக்கிறது. தென்றல் எல்லாருக்கும் தென்றலாக இருப்பதில்லை. தென்றலை எல்லாரும் உணர முடியாது. உழைக்கும் மக்களுக்கு தென்றல் என்னன்னு தெரியாது. அப்ப தென்றல் யாருக்கு வரும்னா, நல்ல சுகமா இருப்பவர்களுக்கு தான் தென்றல் என்னன்னு தெரியும். ஆனா தென்றல் எல்லாருக்கும் இருக்கா? எல்லாரிடம் இன்னைக்கு ஏன் வந்து பேசுது? அது என்ன இன்பம் கேட்டா, அதுதான் வாசகர் வட்டம் உருவாக்குகிற இந்த மகளிர் தினம். நான் அப்படி மாத்திக்கிறேன். உடனே அவர் பாடுறாரு, ஓரவிழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லி விட்டு ஒன்றும் தெரியாதது போல் கேட்பதுமேனோ அப்படிங்கிற. உடனே அவங்க சொல்றாங்க, மலர்கொடி தலை காட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடி இணையும்படி ஆனதேனோ அப்படிங்கிற. இது கிளை, இது கிளையில எல்லா கொடிகளும் இணைந்து ஏனோன்னா இது மகளிர் தினம். அந்த அளவுக்கு இந்த பாட்டு இந்த தென்றல் நகருக்கு பொருத்தமா இருந்தனாலதான் அந்த பாட்டை நான் முதல்ல எடுத்து பாடினேன். இப்படி சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாட்டு நான் நடுவர் அவர்கள் சொல்லுவார், தூங்காதே தம்பி தூங்காதே சொல்லிட்டாரு. அது ரொம்ப முக்கியமா ஒரு பாட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுல சின்ன பையல செய்திங்க எல்லாருக்கும் சொன்ன, எல்லாருமே நீங்க சொன்ன பாட்டு தான். இருந்தாலும் கூட இந்த தீபாவளி பாட்டு சொல்ற, தீபாவளி பாட்டை வந்து இவ்வளவு இன்னைக்கு அந்த தீபாவளி பாட்டு இருக்கு. ஆமா ஆமா, கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா. என்ன அருமையான பாட்டு பாருங்க. கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா. ஆமா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், மனதுக்கு இனி நீ என்னென்ன தருவாய் அப்படின்னு சொல்லி வல்லமை சேர நல்லவை சேர. ஆமா, வளர்ந்தாலே போதுமடா, இது வளர்த்தாலே போதுமடான்னு சொல்லி அந்த தீபாவளியில கூட நல்லவை வந்து சேர வேண்டும், நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து ஆட வேண்டும், வல்லமை பெற வேண்டும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்கு என்று பாரதி சொன்னது போல மக்களிடம் போய் சேருகிற மாதிரியான பாடல்களை சொன்னவன் பட்டுக்கோட்டை. மட்டுமல்ல, தத்துவ பாடல்கள் எல்லாம் மண்டி கிடக்கிறது. காதல் பாட்டிலேயே வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டை சொல்றான். உங்களுக்கு தெரியும், இந்த வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட நினைப்பதும் ஏனோ அந்த பாட்டு. அது சொல்றாரு, நான் கருங்கல் நிச்சிலையோ காதல் எனக்கு இல்லையோ வரம்பு மீறுதல் முறையோ அப்படின்னு. காதல்ல கூட ஒரு அளவு இருக்கு, ஓவரா போகாத அவ்வளவுதான் அப்படிங்கிறான். இன்னைக்கு பெண்கள் தினம் நிறைய பாட்டுல சொல்றாரு. ஒரு இடத்துல தாலி கட்டி கல்யாணம் ஆன அந்த கணவன்களுக்கு ஒரு பாட்டு சொல்றாரு. இருந்தாலும் ஒரு பாட்டு பாருங்க, கல்விக்கு இருக்கு. ஆமா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. அடுத்து சொல்றாரு, நாட்டில் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, நீ தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படிங்கிறார். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. ஆமா, பண்பு முறை தவறி மொழிகளிலும் மாறக்கூடாது அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது சொல்றாரு. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது, நீ சேரக்கூடாது என்று தன்மானத்தோடு வாழ வேண்டும். பெண்கள் அந்த கோழைகளோடு சேர்ந்து வாழவே வேண்டாம். அது கோழையா இருக்கவே, நண்பனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, அது எவனா இருந்தாலும் சரி, மானத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய பாடலை அவர் சொல்லுகிறார். காரணம், இந்த ஆண்டு சுயமரியாதையுடைய நூற்றாண்டு. அவர் தன்னை ஆற்றுப்படுத்திக் கொண்ட இந்திய பொதுவுரிமை கட்சியுடைய நூற்றாண்டு. அது மட்டுமல்ல, காகங்கள் உட்கார்ந்து போக சிலை வைத்தவர்களுக்கு நடுவே மேகங்கள் உட்கார்ந்து போவதற்காக சிலை வைத்த தலைவா என்று வாலிப கவிஞர் வாடி முத்தமிழர் கலைஞருக்கு சொன்னாரு. அங்கே எழுந்திருக்கின்ற வள்ளுவனுக்கு மீது வெள்ளி விழாண்டு. இதையெல்லாம் கொண்டு வந்து பாட்டில் வைத்தவன் தான் நம்ம பட்டுக்கோட்டை என்று சொன்னால், அவன் மக்கள் மனதை வருடுவதற்காக வைக்கவில்லை. மக்களுடைய பொருளை, மக்களுடைய உழைப்பை, மக்களுடைய தொடர்ந்து அவர்கள் சேவைத்து வைத்திருக்கின்ற படிப்பையும் அறிவையும் பண்பாட்டையும் யாரெல்லாம் திருடுகிறார்களோ அந்த திருடுக்கு எதிராக பாடல் எழுதினார். நெஞ்சை வருடுவதற்காக பாடல் எழுதவில்லை, உரிமைக்காக பாட்டு
பாட்டில் இவன் பாட்டுக்கோட்டை என்று சொல்லி கடைசியில வாய்ப்பு கொடுத்தா 2 நிமிடம் தான் நிறைவுரையும் வழங்க வருவேன் என்று சொல்லி, எனவே பாட்டுக்கோட்டை தான் இந்த சமூகத்தை, குறிப்பாக பெண்களை ஆக்ஷன் ஜஸ்டிஸ் மட்டும் கொடுக்கல, ஆனா ஜஸ்டிஸோட நிக்கல, ரைட்ஸோட நிக்கல, இது ஆக்ஷனுக்கு 3வது இடத்துக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும். வந்து சேர்ந்தால் மட்டும்தான் பொது உடைமை தேசம் உருவாகும் என்று சொன்னவன் பாட்டுக்கோட்டை என்று சொல்லி மக்கள் மனதை உணர்ச்சிகரமாக உழைக்கும் மக்களை தட்டி தூக்கி இந்த சமூகத்தை விழிப்புணர்வோடு வைத்த பாடல் பட்டுக்கோட்டையுடைய பாடல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்ற அந்த பாடலை நண்பர் சதீஷ்குமார் அவர்கள் மிகவும் வீராவேசமாக பாட்டுக்கோட்டைக்கு தலைமையேற்று பேசினார்கள். 29 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட 92 ஆண்டுகள் வாழ்ந்தது போல கவி புரட்சி செய்து சென்றிருக்கிறார் பாட்டுக்கோட்டை. குப்பையை கிளறி விடும் கோழியே என்றெல்லாம் மிக அற்புதமான பாடல் வரிகளை எடுத்து சொன்னார்கள். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா என்று அந்த பாட்டு, காதல் பாட்டையும் எடுத்து பேசினார்கள். அதே போல கல்யாண பரிசு என்ற ஒரு திரைப்படத்துல உன்னை கண்டு நான் ஆட, இதையே அவர் மாற்றியும் எழுதியிருந்தார். உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, உல்லாசம் இல்லாத தீபாவளி என்றெல்லாம் தன்னுடைய கம்யூனிஸ்ட் சிந்தனையை புகுத்தியிருந்தார்கள். அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. வாடிக்கை மறந்தது ஏனோ, என்னை வாட்டிடும் நினைவுகள் தானோ என்றும் அந்த இதை சொல்லி இருக்கின்றார்கள். தன்னுடைய அணிக்கு மிக அற்புதமான ஒரு அடித்தளத்தை அவர் போட்டிருக்கின்றார். இதை மறுத்து பேசுவதற்கு அது அவரோட சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, திருடுவதற்கு, அதாவது திருடாதே பாப்பா திருடாதே என்று சொன்ன அந்த பாடல் வருடுவதற்கு பாடவில்லை, திருடுவதற்கு பாடினாலும் கூட அந்த பாட்டு அவர்கள் மனதை வருடியதுதான். அதுவும் சொல்லத்தான் வேண்டும். அதை மறுத்து பேசுவதற்கு அடுத்து கண்ணதாசனுடைய அணிக்கு துணை நின்று தோள் கொடுக்க முனைவர் திரு ஐயம்பிள்ளை கல்வி ஆர்வலர், அதே மாதிரி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகம் இப்பொழுது வந்து பேச இருக்கின்றது. அவரை அன்புடன், இந்த பட்டிமன்றம் சரியாக நிறைவாக செல்லுவது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது, உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுக்கு அர்த்தம் புரிகிறது என்று சொல்லுகிறேன். நீங்கள் எழுப்புகின்ற கரவொலி தான், கரசேவை தான் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரும் சேவையாக இருக்கும். தயவு செய்து மெய்மறந்து கைதட்டுங்கள், கைமறந்து இருந்து விடாதீர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெகு தூரத்தில் இருப்பவர்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து வைத்து இங்கு மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்த சகிரா பேகம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் பல இடங்களில் வந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த நிலைமை இந்த கவிதை மூலமும் பாடல்கள் மூலமும் நம்மை ஒன்றாக இணைப்பதற்கு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். நான் சதீஷ்குமார் பேசியை மறுப்பதற்கு வரவில்லை. அவர் முழுக்க முழுக்க நாம் பேசுவதைத்தான் பேசியிருக்கிறார். நானும் அதே தான் வேறொரு மொழியில் பேச இருக்கிறேன். இன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஆண்டு தமிழகத்தில் IAS தேர்வில் முதலிடம் பெற்ற ஒரு பெண். இது ஒரு சிறப்பான செய்தி. 56 பெண்களில் 56 பேரில் முதலிடம் பெற்றது தமிழ்நாட்டு பெண். ஆமா, சுவே என்ற பெண் அதிக மதிப்பெண்கள் எடுத்து அகில இந்தியாவில் 2வது இடம், அகில இந்தியாவில் 2வது இடம், தமிழகத்தில் முதலிடம். இது பெரிய சிறப்பு. இன்னும் பார்த்தா அந்த மொத்த 965 பேர் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அப்படியா? ஓஹோ, ஆமா. இந்த வருஷம் IAS ரிசல்ட் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டு கூடிக்கொண்டே செல்கிறது. நீங்க கூடுதல் கவனிச்சுன்னா தெரியும், ஒவ்வொரு ஆண்டு கூடிக்கொண்டே செல்கிறது. அது மாதிரி எல்லா துறையிலையும் பஞ்சாயத்து ஆபீசர்ஸ் சமீபத்தில் ஹிந்துல இந்த ரிசல்ட் போட்டிருந்தாங்க, அதனால சொன்னேன். பஞ்சாயத்து ஆபீசர் நிறைய பேர் பெண்கள் தான். அதுக்கடுத்து IAS, இப்படி நிறைய பெண்களை கொண்டு வருகின்ற தமிழகத்திலே ரொம்ப அதிகம். அது இந்த வருஷம் தமிழக முதல்வன் திட்டம் கொண்டு வந்த பிறகு நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சாதாரண வகுப்புல இருந்து பெண்கள் வந்திருக்கிறாங்க. அதனால அது பெண்கள் தினம் செய்தியாக நான் சொல்லிவிட்டு என்னுடைய கருத்துக்கு வருகிறேன். அதாவது ஐயா சொன்ன போல பட்டுக்கோட்டையார் மிக உலகிய நாளே வாழ்ந்தவர். 1930 பிறந்துட்டு 29 ஆண்டுகள்ல ஓய்ந்தார். ஐயா லட்சுமண ஐயா சொன்ன மாதிரி 92 ஆண்டுகள் வாழ்ந்தது போன்ற ஒரு கவிதை பாட்டு. அது ஒண்ணு மறக்க முடியாது. நம்ம அவங்களெல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கெல்லாம் தகுதி இருக்கின்றோ புலமை இருக்கின்றோ நான் கருதவில்லை. அவங்க எல்லாம் பேச முடியாது. படிச்சு ஐயா எல்லாம் புத்தகம் வச்சிருக்காரு. நானும் நிறைய புத்தகம் படிச்சு பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு, பாட்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு. சின்ன பையில எல்லா பாட்டும் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கிறேன். ஆனா அவங்கள மாதிரிலாம் நம்ம
2 பேரும் கம்பேர் பண்றது எனக்கு உடன்பாட தெரியல. ஏன்னா கண்ணதாசன் 59 ஆண்டுகள் இருக்காரு. 1981 தான் இறக்கிறார். 1927 பிறந்த கண்ணதாசன் 1981 இறக்கிறார். நீண்ட நேரம் வாழ்ந்தது. அடுத்ததாக அந்த வாழ்ந்த காலமும் வேற. அதாவது பட்டுக்கோட்டையார் வாழ்ந்த காலம் குறுகிய காலம் மட்டுமல்ல, அது மிக கொடுமையான காலம். நீங்க பொருளாதாரம் பிடித்தமான என்ற முறையில் அல்ல, நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டியது 1929 இந்த உலகத்தில் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. நான் சொன்னேன் அதுதான் பட்டுக்கோட்டையார் எழுத வைத்த கூட நான் சொல்லுவேன். ஏன்னா காலம் தான் கவிஞனை உருவாக்கும் சொல்லுவாங்க. நிறைய கவிஞர் ஜான் கீட்ஸ் சொல்லுவாரு, ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் புவர் அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஏழையா இருந்தா தான் நிறைய கவிதை எழுத போயிடும் ஜான் கீட்ஸ் சொல்லுவாரு. அது மாதிரி காலம் என்பது முக்கியம். காலத்தை கடந்து உள்ள பாட்டுலாம் இருக்கு. காலம் என்பது பட்டுக்கோட்டையார் பிறந்த காலம் மிக கொடுமையான காலம். 1929 ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது. 1930 கிரேட் டிப்ரெஷன் வருது, உலக பொருளாதார பெருமந்தம். 1940 உலக போர் வருது. 1945 குண்டு போடுறாங்க, ஆகஸ்ட் 6, 9 குண்டு போடுறாங்க. 1950 அதாவது உயிரோடு இருக்கிறவர்கள் பெரிய கொடுமையான காலம். அப்ப அதை எதிர்த்து ஒரு புரட்சிகரமான கருத்து கொண்டது நியாயம்தான். ஏன்னா 1940 நடந்தது அந்த முதலாளித்துவ அமைப்பின் வந்த சீரியட் தான். என்ன கேட்ட முதலாளித்துவ அமைப்பு இருந்ததுனாலதான் 1945 குண்டு போடு வரலும் முதலாளித்துவ அமைப்பின் சீரியட் இருந்தது. அதனால ஒரு எதிர்ப்பு பட்டுக்கோட்டையார் கரெக்டா பாடி இருக்கிறார். எதிர்த்து முதலாளித்துவ நிறைய பாட்டு சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்ல. பொது உடைமை பற்றி சொன்னாரு, எனக்கு அவ்வளவு சங்கதி இல்ல. அதாவது சின்ன பையில பாட்டுல தனி உடைமை கொடுமையில் தீர வேண்டும் தொண்டு செய்யடா, தனி உடைமை கொடுமையில் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, வேப்பமர உச்சியில் நின்று பேயன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற பேசுதனை விளையாட்ட எதுக்கு சொல்றேன்னா, அவர் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தினால அந்த 1957 ஐயம்பல சார் ஒரு நிமிடம் யாருக்கா பேசுறது தெரியல. அதான் எனக்கும் தெரியல யாருக்கா. ஏன்னா இப்படி எல்லாம் பாடினாரு. ஆனா கண்ணதாசன் என்ன சொல்றது, பட்டுக்கோட்டையாருடைய பின்புலம் அப்படி இருந்தது. ஆனா கண்ணதாசன் வரும்போது காலம் மாறிவிட்டது. ஏன்னா அப்புறம் கலர் படம் வந்துடுச்சு, புது படம் யுத்திகள் வந்தது, திரைப்படங்கள் நிறைய வந்தது. 1950, 60 பிறகு திரைப்படங்கள் நிறைய வந்தன, தேவை அதிகமா இருந்தது. பட்டுக்கோட்டை அவரோட தேவைகள் குறுகிய நம்பர்கள் எண்கள் தான் படம் வந்தது. கருப்பு வெள்ளை படம் தான், மோஸ்ட்லி ராஜபாட்டு படம் தான். 1960க்கு பிறகு, அதாவது பட்டுக்கோட்டை இழந்த பிறகு நிறைய புது பட யுத்திகள் வந்தன, கலர் படங்கள் வந்தன, நிறைய திரைப்படங்கள் வந்தன, நிறைய ஹீரோயின்ஸ் வந்தாங்க. எல்லாம் இருக்கிறதுனால நிறைய தேவைகள் வந்ததுனால கண்ணதாசன் பல வகையான பாடல் பாட இதான் நடிப்பார். பாருங்க, கண்ணதாசன் ஒரு கடல் போல, இவரு ஒரு ஓடம் என்று சொல்லலாம். அந்த ஒரு எடுத்தது மட்டும் பொது உடைமை கட்சி மட்டும், பொது உடைமை கருத்தை மட்டும் ரொம்ப தீவிரமா பண்ணாரு. ஆனா கண்ணதாசன் அப்படி இல்லை. நான் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன். கம்பராமாயணம் நிறைய எடுகோள் சொல்றாரு. பட்டுக்கோட்டை சொல்லிருக்காங்க தெரியல. ஆனா கண்ணதாசன் நிறைய வாசித்து இருக்கிறார். இவர் எப்படி பட்டுக்கோட்டை போராட்டத்தில் கலந்துகிட்டாரோ, கண்ணதாசன் வாசிப்பு அதிகம். நான் பார்த்து திருக்குறள்ல இருந்து நிறைய, நீங்க காமத்துப்பாலாம் பாத்தீங்கன்னா, நான் இப்ப படிச்சு பார்த்தா அவ்வளவு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். காமத்துப்பால இருக்க கவிதைகள் பாத்தீங்கன்னா சொல்ல நேரம் இல்ல, எல்லாத்தையுமே கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அது மாதிரி கம்பராமாயணத்திலேயே இந்த ஆணிப்பொங்க வார்த்தை அடிக்கடி பார்ப்பேன் கண்ணதாசனுடைய பாடல்ல. அது எல்லாம் திரும்ப திரும்ப கம்பராமாயணத்தில். ஆனா கண்ணதாசன் பல படித்ததுனால நிறைய செய்திகள் அவர் ஒரு குடுவைக்குள்ள அடைச்சிட முடியாது. அவர் பெரிய கடல் மாதிரி, அதனால எல்லாமே இருக்கு. அதுலயும் வருடல் இருக்கு, நெருடல் இருக்கு, திருடல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால கண்ணதாசன் ஒரு பெரிய, அவர் நம்ம பட்டுக்கோட்டை அளவுக்கு ஒப்பிட முடியாது. பட்டுக்கோட்டையுடைய பகுதி வேற, கண்ணதாசனுடைய பகுதி வேற. கண்ணதாசன் மிக சிறந்த கவிஞர், எல்லாவற்றையும் பாடியவர், நிறைய நூல்கள் படித்தவர். அதனால அவருடைய அளவுக்கு பட்டுக்கோட்டையார் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. பட்டுக்கோட்டையார் பாடல் நோக்கம் வேற. அவர் ஐயா சொன்ன மாதிரி, சதீஷ்குமார் சொன்ன மாதிரி அவருடைய நோக்கம் வேற. அவர் சமூக புரட்சி அது பண்ணணும்னா அவர் பாடல் அப்படி இருந்தது. ஆனா கண்ணதாசனுக்கு தேவைகள் வேற. பல வகையான ஹீரோ வர்றாங்க, ஹீரோயின் வர்றாங்க, கதை வருது. ஆனா கண்ணதாசன் பறந்துபட்ட எல்லாவற்றையும் பேசியிருக்கிறாரு. அதுல அவருடைய கவிதையெல்லாம் படிச்சா ரொம்ப நல்ல, ஐயா சொன்ன நல்லா தூக்கம் வரும், அவ்வளவு கோபம் வராது. ஆனா பட்டுக்கோட்டை படித்தா கோபம் வரும், தூக்கம் வராது. இவரை படிச்சா நல்ல தூக்கம்லாம் வரும். கண்ணதாசன் பாட்டு நிறைய என்ன கையில வச்சிருக்கிறேன். ஐயா லட்சுமணன் ஐயா விட மாட்டாங்க. நானும் நான் பேசுறதுக்கு வரல, நான் நிறைய பேர் கேட்க வந்தவரு. எனக்கு நிறைய பேர் கேட்கணும், சகிலா பேமன் ஒரு ஏற்பாடு பண்ணும்போது வரணும்,
அவங்கதான் சொன்னா கண்ணதாசனை பத்தி பேசுனா கண்ணதாசனை பத்தி பேசுனேன். நமக்கு பொருள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அது கண்ணதாசன் முதல்ல பாலின்னு சொல்லினாங்க. பாலி பற்றி என்ன நல்லா தெரிஞ்சிருக்கோம். நம்முடைய நோக்கம் இந்த ஊருணி நீர் உலகம் பேரறிவு வளர்த்துன்னு சொல்லுவாங்க. ஊருணி மாதிரி அறிவு இருந்ததுன்னா நம்ம போய் பருகிறதுதான் நம்ம நோக்கம் ஒழிய அதுல நான் பெருசு நீ பெருசு சொல்றதுக்கு இல்ல. இதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். ஐயம்பிள்ளை சார், brevity is the soul of the விட்டம்புலவங்க, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அதே மாதிரி முதலில் நான் கூட என்னடான்னு பார்த்தேன். அலிராணி மேடம் கூட என்னங்க இவர் எந்த பேசுறாருன்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் அதான் ஐயா மறந்துட்டு பேசுறாரோன்ட்டு இல்ல அவர் மறுத்து பேசுறத அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மறந்து பேசல, மறுத்து பேசுறதுக்காக. அதே மாதிரி அவரையும் சதீஷ் சாரையும் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கூட அவர் போராட்டத்துக்கும் போராடுறதுக்கும் பாண்டாரு. இவருடைய காலம் வேற, அவருடைய காலம் வேற. அந்த காலத்தினுடைய தாக்கம் அவருதுல இருந்தது, இந்த காலத்தின் தாக்கம் இவருடைய பாடல்ல இருந்தது. கம்பனை மிகவும் கரைத்து குடித்தவர் என்று சொன்னார். அது மிக அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. அதான் என்ன சொல்லுவாருன்னா, வண்ணம் என்கின்றத இவ்வண்ணம் அறிந்த வண்ணம் என்று கம்பன் பேசுவான். அதுல கூட 8 இடத்துலதான் வண்ணம் 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 என்று சொல்லியிருப்பார். ஆனால் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கொண்டு என்று கண்ணதாசன் 16 வண்ணத்தை போட்டு எழுதியிருக்கின்றான். அப்ப இங்க கம்பன் பெரியவனா கண்ணதாசன் பெரியவனா என்கின்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு எழும். அதே மாதிரி நிறைய அடுத்து முடிவுரையில சொல்லலாம்னு நினைக்கிறேன், நேரம் இருந்தா. அடுத்து பேச இருக்கின்றவர் திரு ரா மும்தாஜ் பேகம், தலைமை ஆசிரியை, ஓய்வு. அவர்களை அன்புடன் பேசுவதற்காக கடவுள் எழுப்பி அழைக்கின்றேன். பட்டுக்கோட்டையாரை பற்றி பேச இருக்கின்றார். அதை நான் நினைவுபடுத்தி விடுகிறேன். அம்மா, சிந்திக்கும் திறனளித்து செந்தமிழுக்கு சேவை செய்ய செருக்கற்ற மனமளித்த தமிழ் அன்னைக்கு வணக்கம். இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நேரா வந்துடுறேங்க பேச்சுக்கு. இசைக்காத குழலுக்கு இல்லை அழகு, அசைக்காத சொல்லுக்கு இல்லை அழகு, அழைக்காத விருந்துக்கு இல்லை அழகு, அறியாத முதுமைக்கு இல்லை அழகு, பசிக்காத வயிற்றுக்கு இல்லை அழகு, பதறாத உறவுக்கு இல்லை அழகு, புசிக்காத உணவுக்கு இல்லை அழகு, புரியாத அறிவுக்கு இல்லை அழகு, வசிக்காத வீட்டிற்கு இல்லை அழகு, வணங்காத கடவுளுக்கு இல்லை அழகு, முற்றுணர்ந்த நடுவரோ மிக்க அழகு, முறையான தீர்ப்பே உண்மையான அழகு, முறையான தீர்ப்பே உண்மையான அழகு. ஐயா பேகம் அவர்களே, இவ்வளவு அழகாக நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால் இன்னும் நான் இந்த அழகே மயக்குது. கவிஞர் கண்ணதாசன் பாணியில மயக்குது. பட்டுக்கோட்டையார் பாணியில உங்களுடைய கருத்துக்களை எடுத்து செல்ல துடிக்கிறது எங்கள் இதயம். ஐயா, இப்ப இந்த பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் வருடுகிறதா, மனதை வருடுதா? கண்ணதா ஐயாவே எந்த அன்னைக்கு வலு கூட்டி சென்றிருக்கிறார். அதிகமா சொல்லவே தேவையில்லை, ஒரு பாட்டை மிஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாடலும், அப்புறம் திருடாதே தம்பி பாப்பா திருடாதே, தம்பிக்கு ஒண்ணு சொன்னா தங்கிக்கு ஒண்ணு சொல்றாரு. பார்ஷாலிட்டியே இல்ல. ஐயா, பட்டுக்கோட்டையார் எப்படி தெரியுங்களா? எம்ஜிஆரை அரியணையில் ஏற்றியது பட்டுக்கோட்டையாரின் பாடல் வரிகள். எம்ஜிஆரின் வரிகளை மட்டுமல்ல, சிவாஜியை சிகரத்தில் ஏற்றியதும் அவர் வரிகள் தான். வைத்தியத்தி மாலாவுக்கு வாழ்க்கை கொடுத்ததும் அவர் வரிகள் தான். மறந்துவிடக் கூடாது. நம்ம கண்ணதாசன் ஐயாவுக்கு பாடல் எழுத அனுமதி கொடுத்த ஐயா சென்றதும் பட்டுக்கோட்டையாரே இல்லைங்களா? எப்படி தெரியுங்களா? சிவாஜிய சொல்லுவாராம், மொழி அழகன். அவர் ஒவ்வொரு இடத்திலும் மொழி அழகன் சொல்லுவாராம். அதுதான் சிவாஜியை சிகரத்தில் ஏற்றியது. வைஜெயந்தி மாலாவை விழி அழகின்னு சொல்வாராம். விழி அழகி, மொழி அழகனும் விழி அழகினும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடைமொழி கொடுத்து கூறுவாராம். அப்படி அவரு ஒவ்வொருத்தரையும் ஏற்றி விட்டவர். அவருடைய பாடல் வரிகள் தான் மனதில் இருத்தும், வருடி செல்லாது. ஐயா சொன்னது போல கண்ணதாசன் ஐயா
இப்ப நம்ம நூலகத்துக்கு வந்திருக்கோம், அதனால நூலகத்தை பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். சில நூல்களை நாம வச்சிருக்கோம், நம்ம பிள்ளைங்க வச்சிருப்பாங்க, நம்ம பேர பிள்ளைங்க வச்சிருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டியில இருந்து வச்சிருக்கோம், படிக்கிறோம். ஆன்மீகத்தை உணர்த்துகிறது, நல்ல பண்பை உணர்த்துகிறது. அது குரான் வடிவிலும் பகவத்கீதை வடிவிலும் பைபிள் வடிவிலும் உட்கார்ந்துருக்கு இல்லைங்களா? 3 புக்கு தான். மத்த எல்லா பக்கம் கல்வி குமுதம் கற்கண்டு காத்து வாக்குல அப்படி படிச்சுட்டு ரசிச்சுட்டு போறது. கண்ணதாசன் பாடல் வரிகளும் அப்படிதான், படிச்சுட்டு ரசிச்சுட்டு வருடம். மனதில் ஈர்ப்பது, மனிதனை மேம்படுத்துவது பட்டுக்கோட்டை வரிகள். பகவத்கீதை போல, குரானை போல, பைபிளை போல நாங்கள் பொத்தி வளர்ப்பது பட்டுக்கோட்டை பாடல்கள். அனைவரும் இனிமே நீங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா பட்டுக்கோட்டை வரிகளை படியுங்கள். சமுதாயத்தில் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் நம்மளுடைய குழந்தைங்கன்னா பட்டுக்கோட்டை பாடல் வரிகளை பாடி காண்பீங்கள். புரியுதுங்களா? கல்கி குமுதம் கற்க, அதுக்கப்புறம் முற்கன்னு நின்றோம். அதை மட்டும் இல்லைங்கய்யா, இன்னமும் பேசுறாங்க கண்ணதாசன் கண்ணதாசன், தப்பா நினைச்சுக்க கூடாது. ஆடை இதுவென நிலவிடை எடுக்கும் ஆனந்தம், அம்மா இது அதுக்கு மேல பாட அசிங்கமா இருக்கு. அந்த மாதிரி ரசிக்கத்தான் மயக்கத்தான் அந்த பாடல் வரிகள். ஆனா பட்டுக்கோட்டை அப்படி இல்லைங்க. அவரு காதல் செய்யும் போது கூட பாருங்க, அந்த பொது உடைமை, நாட்டு மக்கள், நாடு என்ன படம் சொல்லுங்க, அழகான பாட்டு. என்ன பாட்டு? நம்ம நாடோடி மன்னன்ல தான் அந்த பாட்டு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சுரண்டல் இல்லாம நடத்தி, கம்மாக்கரையை ஒருத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வைக்க விட்டு, சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள ஒளிஞ்சிருக்கு, நெல்லு விளைஞ்சிருக்கு மாமா, வரப்பு உள்ள ஒளிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு நெல்லு விளைஞ்சு நிக்குது. அட காடு விளைஞ்ச மச்சான், நமக்கு கையங்காலம் தானே மிச்சம்னு பாடுறா. அதுக்கு அவன் பாடுறான், காடு விளையட்டும் பெண்ணே நல்ல காலம் இருக்குது பின்னே, காடு விளையட்டும் பொண்ணே நல்ல காலம் நமக்கு இருக்கு பின்னேன்னு பாடுறான். அதோட விட்டாங்களா? காலம் இருக்குது பின்னை, இது வந்து எம்ஜிஆர் உட்கார போறாருங்கிறத அவர் சொல்லிட்டு போறாரு. அந்த பாட்டிலே பின்னாடி வரும் பாருங்க, சட்டங்கள் போடணும். அவ கேள்வி கேட்கிறா பாருங்க, மாடா உழைச்சி, மாடா உழைச்சி வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான், மாடா உழைச்சவனுக்கெல்லாம் பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவரு பாடுறாரு, அவன் தேடிய செல்வங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து அதனால வந்ததுன்னு சொல்றான். அப்படி கேள்வி பதில் மாதிரி அந்த பாடல் வருது. அப்பதான் இங்க சொல்றான், பஞ்சபாரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான், பஞ்சபாரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான். அப்ப அவன் சொல்றான், தினம் கஞ்சி கஞ்சி என்று கஞ்சி கஞ்சி என்று கத்திட்டு இருக்காருங்க, பானை நிறையாது, சிந்தித்து முன்னேறுங்கன்னு சொன்னான் பாருங்க, அங்கதான் பட்டுக்கோட்டை நிக்கிறான். புரியுதுங்களா? அப்படி ஒவ்வொரு பாடலையும் சிந்திக்க சொல்றான். அதான் திருடாதே பாப்பா திருடாதே, என்ன அருமையான வரிகள் உள்ள பாத்தீங்களா? திருடாதே பாப்பா திருடாதே பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பட்டுக்கோடை எழுதுனது, அதாவது தூங்காதே தம்பி தூங்காதேன்ட்டோம். ஆனா பாப்பாக்கும் சொல்லணும் இல்லையா? அவன் என்ன நினைப்பான், தம்பிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நினைக்க கூடாது, உன்னை இவளுக்கும் சொல்றாரு, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாது, திறமை இருக்கு மறந்து. அந்த திறமைய மறந்துதாங்க அடுக்களை வாழ்க்கையில நாங்க மூழ்கி கிடந்திருக்கோம். அடுக்களை வாழ்க்கையில மூழ்கி கிடந்திருக்கோம். நாங்க சிமிலிக்குள்ள ஒளியா நாங்க செதஞ்சு கிடந்திருக்கோம், சிறைக்குள் கிளியா நாங்க செதஞ்சு கிடந்தோம். இன்னைக்கு திறமை தெரிஞ்சதுனால என்னால ஒரு ஆசிரியர் ஆக முடியுது, இவங்களால ஒரு நூலகர் ஆக முடியுது, அம்மாவால ஒரு பெரிய கல்வியாளர் வர முடியுது. அப்ப அவங்களுக்குள்ள திறமையை நீங்க உணரணும்னு சொன்னாருங்க. அது மட்டும் இல்ல, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ,
தெரிந்தும் தெரியாம செய்திருந்தால் அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திரும்ப செய்யக்கூடாது. இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? திரும்ப திரும்ப அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் நாம இன்னும் வீணா போயிட்டே இருக்கோம். நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியல. பிஞ்சு குழந்தையில இருந்து அவரு நீ நல்லா வளரணும் அப்படின்னு பண்பை விதைச்சவர் பட்டுக்கோட்டை. பண்பை விதைச்சவர் பட்டுக்கோட்டைங்க. காதல் பாட்டுல கூட உங்களுக்கு நாட்டை பத்தி நினைப்பு வருதுன்னா எப்படிப்பட்ட காதல். ஆனா காதலுக்கும் சொல்லியிருக்காரு அந்த அவர் சந்திரபாபு பாட்டு, உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அதுல கூட பாருங்க கல்லூரி மாணவர்கள் எடுத்து செல்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் படிப்பை தவிர என்ன செய்யக்கூடாது, காதல் பண்ணி தூக்கு போட்டுக்காத. அத சொல்றோம் பாருங்க. பள்ளியில இன்னும் படிக்கணுமா இல்ல பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா இல்ல சோறு தண்ணி இல்லாம சாகணுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதெல்லாம் தப்புன்றத உணர்த்துறான். அதனால காதல் பாட்டிலையும் சரி எந்த பாட்டிலையும் சரி கருத்துக்களை எழுதி கொடுக்கணும்னு தான் நினைச்சிருக்காரு பட்டுக்கோட்டையார். அதுக்கப்புறம் போன இந்த பள்ளி போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, பள்ளி செல்ற மாணவர்களுக்கு அவர் அன்னைக்கு சொன்னாரு, நம்ம பாரதியார் சொன்னதை தீர்க்க தரிசனம், பட்டுக்கோட்டையார் சொன்னதும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு பாருங்க. படிக்கணும்னு ஆசை இருக்கவனுக்கு பணம் இல்லை, பணம் இருக்கவனுக்கு படிப்பு மேல ஆசை இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. அது அழகா பாடி கொடுத்துருக்காருங்க. பணம் இருந்தும் படிச்சுட்டா என்ன இல்ல, வேலை இல்லை. பல படிகள் ஏறி இறங்கினாலும் பல படிகள் ஏறி இறங்கி பார்த்தாலும் வேலை இல்லை. படிச்சு பட்டம் வாங்கினாலும் சரி பணத்தை சம்பாரிச்சாலும் சரி என்ன இல்ல, வேலை இல்லை. இது இருந்தா அது இல்லைன்னு அழகா அந்த பாட்டை வரிகளை கொண்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். என்ன சார், ஆனா கடைசியா ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா, இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த நாட்டிலே இந்த பட்டிமன்றத்துல கவிஞர் கண்ணதாசனையே தூக்கி பிடிச்சிட்டு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வழியிலும் கொள்ளை அடிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் சரி அப்படி எங்க சுத்தினாலும் எங்க வந்துடுறாரு, மாணவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ ஏன் இந்த சமுதாயம் முழுமைக்கும் ஒரு நல்ல கருத்தை நாம எடுத்து செல்ல வேண்டும், மனதில் இருத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கறத அவருடைய பாடல் வரிகள். கடைசியா பருந்துகள் அங்கே உட்கார்ந்துருக்கு, கிளிகள் இங்கே இருக்குது, பருந்துகள் அங்கே உட்கார்ந்துருக்கு, கிளிகள் இங்கே இருக்கு. இந்த ரெண்டு பேத்துக்கு இடையில நடுவர் இருக்காரு. அவர் எங்கே இருக்காரு, எந்த பக்கம் இருக்காரு தெரியல. தீர்ப்பு சொல்லும் போதுதான் தெரிய போகுது. அதனால முடிவுக்கு வந்துடுறேன். சொல்லுறத சொல்லிப்புட்டேன், செய்யறத செஞ்சிருங்க. சொல்லுறத சொல்லிப்புட்டேன், செய்யறத செஞ்சிருங்க. நல்லதுன்னா கேட்டுக்கோங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. நல்லதுன்னா கேட்டுக்கோங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. முன்னால வந்தவங்க என்னென்னவோ சொன்னாங்க, முன்னால வந்தவங்க என்னென்னவோ சொன்னாங்க, மூளையில ஏறிட்டு முயற்சிகளும் செஞ்சாங்க. புத்தகம் இயேசுவோ உத்தமர் காந்தியோ எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க, என்ன பண்ணி 75 வருஷமா எழுத பண்ணி கிழிச்சிங்க. உங்களை மட்டும் இல்ல, உங்களையும் கேட்கிறேன், உங்க நாட்டை வீட்டையும் கேட்கிறேன், உங்க கிராமத்தையும் கேட்கிறேன், உங்க நாட்டையும் கேட்கிறேன். என்ன 75 வருஷமா என்ன செஞ்சு கிழிச்சிங்க? மெசேஜ் போட்டு விட்டுருவோம். பிஎம் சிஎம் எல்லா எம்முக்கும் இந்த எம் கொடுக்கிற சட்டைக்கு அப்படி கேட்டவர் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். அவருடைய ஒருத்தர் நிருபர் கேட்டா, ஐயா ரொம்ப நீளமான பேர் வச்சோம், முடிச்சுட்டேன், அவைய முடிவு பண்ணிட்டேன்.
ஐயா ரொம்ப நீளமா பேர் வச்சிருக்கீங்க, மும்தாஜ் வேகம் மாதிரி வேகமா. ஆனா கம்பன், இளம்போ, பாலி, கல்கி இப்படி எல்லாம் சுருக்கமா வச்சிருக்காங்களே, இங்க மாதிரி இருக்கு. அப்ப அவர் சொன்னாராம், என்ன அவங்க எல்லாம் பேரளவுக்கு என்ன இந்த உலக அளவுக்கு வெற்றி பெற்றார். அவங்களுடைய புகழ் நீளமா இருக்கலாம், ஆனா என்னுடைய பேராவது நீளமா இருக்கட்டுமே அப்படின்னு தான் பட்டுக்கோட்டையை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாராம். என்னோட பேராவது நீளமா இருக்கட்டுமே. அவரோட பேர் தான் நீளமா இருந்துச்சு, வயசு நீளமா இல்ல. பாரதிக்கும் அப்படிதான், அவருக்கும் அப்படிதான். அவர் பாரதிதாசனுடைய அது என்ன சொல்றது, ஒரு ஃபாலோயர்னு தான் சொல்லணும். அவரு கொட்டு முரசை அப்படின்னு கொட்டி 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 பாட்டுக்கோட்டைய மாத்திருக்காரு. அவருடைய பாடல்களை படித்து நாமும் நம் குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி நம்ம இனியாவது இந்த சமுதாயம் முன்னேற நம்மளால் முடிந்த சிறு உதவியை செய்யலாம் என்று கூறி, இந்த மகளிர் தினங்கிறது வடமொழி சொல். அதனால மகளிர் நாள் வாழ்த்துக்களை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, சகிலாவுக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் சொன்னது நடுவரா நடுங்கிறவரா அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ், அடகு நகையை விற்க மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ்.